अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहू। इन्नल हम्दुलिल्लाह नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नुमिनु बिही व नतवक्कलु अलैहि नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अनफुसिना मिन सय्यिआति अमालिना मैं यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व युद्लिलहु फला हादिय लहु अशहदु अन ला इलाहा इल्लल्लाह व अशहदु अन्न मुहम्मदन अब्दुहु व रसूलुहु अम्मा बाद फ़क़द क़ाल अल्लाहु तआला फ़िल क़ुरानिल अज़ीम वल फ़ुरक़ानिल मजीद अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम बिस्मिल्लाहिर रहमानिर रहीम या अय्युहल्लज़ीना आमनू इत्तक़ुल्लाह हक़्क़ तुक़ातिही व ला तमूतुन्ना इल्ला व अंतुम मुस्लिमून या अय्युहन्नास इत्तक़ू रब्बकुमुल्लज़ी ख़लक़कुम मिन नफ़्सिन वाहिदा व ख़लक़ मिन्हा ज़ौजहा व बस्स मिन्हुमा रिजालन कसीरन व निसाअ वत्तक़ुल्लाह அல்லதி தஸாலுன பிஹி வல் அர்ஹாம் இன்னல்லாஹ கான அலைக்கும் ரகீபா. அன்பிக்கினிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, சகோதர சகோதரி, நம் அனைவர் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் பற்றா பெரும் கருணையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் மீதும் சஹாபிய பெண்கள் மீதும் குறிப்பாக இங்கே அமர்ந்திருக்கின்ற நம் அனைவர் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் வற்றா பெரும் கருணையும் என்றென்றும் நின்றவருமாக. அன்பிற்கினிய பெரியோர்களே, சகோதரர்களே, நாம் எல்லாம் இந்த புனித மிக்க ரமலானுடைய மாதத்தில் நோன்பு நோற்றவர்களாக அல்லாஹ்வுடைய கட்டளை ஏற்று ஐவேளை கடமையான தொழுகை என்ற அந்த நுகருடைய தொழுகையை தொழுதுவிட்டு அமர்ந்திருக்கின்றோம். அதற்கு மேலாக அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நாமும் தெரிந்து கொள்ள வேண்டும், தெரிந்ததை மீண்டும் நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தில் நாம் இங்கு அமர்ந்திருக்கின்றோம். இதற்கான நல்ல பலனை இறைவன் இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் தந்தருவானாக. இந்த நல்ல வேளையிலே இறை நம்பிக்கையின் உறுதி என்ற தலைப்பில் சில செய்திகளை நாம் பார்க்க இருக்கின்றோம். இறை நம்பிக்கையை பொறுத்தமட்டில் நாமெல்லாம் இறைவனை நம்பியதாலும் இறைவனுடைய தூதராக அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்றுக்கொண்டதாலும் தான் இந்த நோன்பை நோற்றவர்களாக தொழுகையை தொழக்கூடியவர்களாக நாம் எல்லாம் இங்கே அமர்ந்திருக்கின்றோம். அப்ப இறை நம்பிக்கை இல்லை என்றால் நாம நோன்பு வச்சிருக்க மாட்டோம், தொழுகை என்ற அந்த கடமையை செய்திருக்க மாட்டோம். ஆனால் இறை நம்பிக்கை இருப்பதின் காரணமாகத்தான் இந்த கடமையை நாம் செய்கிறோம், அது மாற்று கருத்து இல்லை. ஆனால் இறைவனும் இறை தூதரும் எதிர்பார்க்கக்கூடிய அந்த இறை நம்பிக்கை நம்ம இடத்தில் இருக்கிறதா என்பதை ஒவ்வொருவரும் அவரவர் உள்ளத்தில் பரிசோதித்து பார்க்க வேண்டும் என்பதற்காக நம்பிக்கையின் உறுதி, நம்பியவர்களுக்காக அந்த உறுதி எப்படி இருக்க வேண்டும் என்று அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொன்ன அல்லாஹ்வின் தூதர் சொன்னதோடு மட்டுமல்லாமல் தன்னுடைய வாழ்க்கையில் வாழ்ந்து காட்டிய சில செய்திகளை நாம் பார்க்க இருக்கின்றோம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், முஸ்லிம் 5178வது செய்தியில அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், பலமான இறை நம்பிக்கையாளர் பலவீனமான இறை நம்பிக்கையாளரை விட சிறந்தவரும் அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமானவரும் ஆவார். அதாவது இந்த இறை நம்பிக்கை மட்டும் இல்லை, எல்லா விஷயங்களிலும் ஒருத்தரை விட ஒருத்தர் பலமா இருப்பாங்க, ஒருத்தரை விட பலகீனமா இருக்காங்க. பொருளாதாரத்துல பலகீனம், தோற்றத்துல அழகு இல்லாம எல்லாம் பல வித்தியாசமா இருக்கும். அதே மாதிரி இந்த நம்பிக்கையிலும் சில மனிதர்கள் உறுதியான நம்பிக்கையில் இருப்பாங்க, சிலர் கொஞ்சம் பலகீனமான நம்பிக்கையில் இருப்பாங்க. ஆனால் அல்லாஹ்வின் தூதர் என்ன சொல்றாங்கன்னா, யார் பலமான உறுதியான நம்பிக்கையோடு இருக்கிறார்களோ அவர்கள் தான் அல்லாஹ்விடத்தில் சிறந்தவர்கள் என்று சொல்கிறார்கள். அதே மாதிரி அல்லாஹ் தனது திருமறை குர்ஆன்ல 2வது அத்தியாயம் சூரத்து பக்ராவுல சொல்லக்கூடிய செய்தியில அலிஃப் லாம் மீம் தாலிகல் கிதாபு லா ரைப ஃபீஹி ஹுதல் லில் முத்தகீன், இது வேதமாகும், இதில் எத்தகைய சந்தேகமும் இல்லை, இறையச்சம் உடையோருக்கு இது நேர்வழி காட்டும். இந்த ரமதானுடைய மாதத்தில் இந்த குர்ஆன் அருளப்பட்டது.
அந்த குர்ஆன் அருளப்பட்டதின் காரணமாகத்தான் இந்த ரமதானுடைய மாதம் சிறப்பு மிக்கதாக இறைவனால் ஆக்கப்பட்டது. இந்த ரமதான் மாதத்துக்கு என்று ஒரு எந்த சிறப்பும் கிடையாது. 12 மாதங்கள்ல இது ஒரு மாதம். ஆனால் திருமறை குர்ஆன் இந்த மாதத்தில் அருளப்பட்டதினால் ரமதானுடைய மாதம் புனிதமான மாதம். அப்ப அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த விஷயத்துல இந்த திருமறை குர்ஆன் கிதாபுல் லா ரைப ஃபீஹி ஹுதல் லில் முத்தகீன், இது வேதமாகும், இதில் எத்தகைய சந்தேகம் இல்லை, இறையச்சம் உடையோருக்கு இது நேர்வழி காட்டும். அவ இந்த மார்க்கத்தை இறை நம்பிக்கையில சந்தேகமற்றவர்களாக இருக்க வேண்டும். அப்ப அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த கலிமாவை ஏற்ற பிறகு முஸ்லிம்களாக வாழக்கூடிய காலகட்டத்தில் கலிமாவை ஏற்ற உடனே தொழுகை, நோன்பு, சக்காத்து போன்ற கடமைகள் 5 கடமைகள் இருக்கு. அதே மாதிரி மறைவான விஷயத்தை 6 விஷயத்தை நம்ப வேண்டும். அப்படின்னா மூமினாக இருக்க முடியும். அந்த மறைவான விஷயம் 6 அல்லாஹ்வை நம்ம பார்த்ததை போன்று நம்ப வேண்டும். அவனுடைய வேதங்கள், அல்லாஹ்வால் வழங்கப்பட்ட அந்த வேதங்களை நம்ப வேண்டும். நம்முடைய கையில் தற்சமூகம் தவழக்கூடிய திருமறை குர்ஆன், அல்லாஹ்வுடைய தூதர்களை நம்ப வேண்டும். நமக்கு தூதராக இறுதி தூதராக வந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம நம்பணும், நம்பித்தான் இருக்கின்றோம். வானவர்களை நம்ப வேண்டும், மறுமை நாளை நம்ப வேண்டும். நன்மை தீமை அனைத்தும் அல்லாஹ்வின் நாட்டப்படிதான் நடக்கின்றது என்பதை நம்பணும். இந்த நம்பிக்கை எப்படி இருக்கணும்? உறுதியா இருக்கணும். நாம் எல்லாமே இதை நம்பி இருக்கோம், மாற்றுக்கருத்துலாம் கிடையாது. ஆனா எந்த அளவுக்கு உறுதலாக இருக்கிறோம்? சந்தர்ப்ப சூழ்நிலை வரும்போது மாறுகிறோமா இல்லையா என்பதைத்தான் நாம பார்க்கணும். அவங்க இறுதியாக சொல்லக்கூடிய அந்த விதி இருக்கு பாருங்க, அதுதான் விதி. இறுதியாக சொல்லக்கூடிய நன்மை தீமை அனைத்தும் அல்லாஹ்வின் நாட்டப்படிதான் நடக்கிறது என்பதை ஒவ்வொரு மூமினும் அதாவது சந்தேகமற்றவராக நம்ப வேண்டும். அப்ப இந்த விதியை பொறுத்த அளவுல முன்னகட்டியே நம்ம முடிவு எடுக்க முடியாது. நாளை நடப்பதையோ அடுத்த நிமிஷம் நடப்பதையோ நமக்கு தெரியாது, மறைவான விஷயம் அது. அப்ப ஒரு துன்பம் ஏற்பட்டு விட்டால், அந்த துன்பம் ஏற்பட்டு விட்டாலும் அது அல்லாஹ்வின் நாட்டுப்படிதான் நடக்கிறது என்று நாம முடிவெடுத்துக் கொண்டாம நம்பிவிட்டோமையானால் நாம் அந்த துக்கத்திலிருந்து துயரத்திலிருந்து மீள்வதற்கு எளிமையாக இருக்கும். அதே மாதிரி சில மனிதர்களுக்கு எதிர்பாராத சந்தோஷம் ஏற்பட்டுரும். பொருளாதாரம் கிடைச்சிரும், தொழில லாபம் கிடைச்சிரும், ஏதோ ஒரு வகையில சந்தோஷம். அந்த நேரத்திலையும் அல்லாஹ்வின் நாட்டப்படிதான் நடந்தது என்று நாம அதை உணர்ந்து கொண்டமையானால், முடிவெடுத்தோமையானால், நம்பினோமையானால் நமக்கு என்ன வராது? பெருமை வராது. முதல்ல அந்த பணம் வந்த உடனே, சந்தோஷம் வந்த உடனே இறைவனை மறப்பது அல்லது நான் தான்ங்கிற அந்த ஆணவம் இதெல்லாம் வராது. அப்ப இந்த மாதிரி விஷயங்கள்ல நாம என்ன செஞ்சிடணும்? அந்த 6 விஷயங்கள்ல விதி என்ற அடிப்படையில இந்த மாதிரி நம்பணும். திருமறை குர்ஆனை நம்பணும். அப்ப திருமறை குர்ஆனை நம்பக்கூடிய விஷயத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், இது வேதமாகும், இது மனிதர் எந்த விதமான சந்தேகம் இல்லை, இறையச்சம் உடையருக்கு நேர்வழி காட்டும் என்கிறார். அவன் இந்த நேர்வழி காட்டும் என்றால் திருமறை குர்ஆனை யார் உறுதியாக நம்புகிறார்களோ, திருமறை குர்ஆனை நம்ம ஏற்றுக்கிட்டோம், யார் உறுதியாக நம்புகிறார்களோ அவர்களுக்கு தான் நேர்வழி காட்டும், மற்ற வழியில் காட்டாது. அதே மாதிரி அல்லாஹ் சொல்லுகிறார், 2வது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழக்கூடிய காலகட்டத்தில் அவர்களுடைய வாழ்க்கை இப்ப சோதனை நமக்கெல்லாம் சில துன்பங்கள் சோதனைகள் ஏற்படும். அல்லாஹ்வின் தூதர் நபிமார்களுக்கும் சோதனை ஏற்பட்டதா இல்லையா? மனிதர்களுக்கு, சாதாரண மனிதர்களுக்கு இப்போ நமக்கு சோதனைகள் துன்பங்கள் வருவது போன்று நபிமார்களுக்கும் துன்பங்கள் சோதனைகள் ஏற்பட்டது. சாதாரணமா அவர்கள் என்ன வெற்றியாளர்களாக அல்லாஹ்வால் சொர்க்கவாசியாக முன்னறிவிப்பு செய்யப்பட்டவர்களாக ஆகவில்லை. அவர்கள் கடுமையான சோதனைக்குள் ஆகப்பட்டார்கள். இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவுல 13 ஆண்டுகள் வாழ்ந்தார்கள். அந்த 13 ஆண்டு காலத்துல இந்த ஓரிரை கொள்கையை பிரச்சாரம் செய்தார்கள். பலமான எதிர்ப்பு. எந்த மனிதர், கூடுதலான மனிதர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏற்றுக்கொள்ளாமல் இருந்ததோடு மட்டுமல்லாமல் அவர்களுக்கு கடுமையான எதிர்வினை ஆற்றினார்கள். அவருடைய பிரச்சாரத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்தார்கள், இடையூறு செய்தார்கள். இறுதி கட்டமாக அந்த 13 ஆண்டு இறுதி கட்டத்துல கடுமையான எதிர்ப்பின் காரணமாக இந்த ஊரில் வாழ முடியாது என்ற ஒரு நிலை ஏற்பட்டு மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து விட வேண்டும், ஊரை விட்டு சென்று விட வேண்டும் என்று அல்லாஹ்வின் தூதர் அவர்களும் அபூபக்கர் சித்திக் அவர்களும் என்ன செய்யறாங்க? ஊரை விட்டு வெளியேறுவதற்காக ஏற்பாடை செய்கிறார்கள். இந்த ஊரை விட்டு செல்வதை அறிந்த அந்த காவிர்கள், மக்கத்து காவிர்கள், அந்த அல்லாஹ்வின் தூதரையும் அபூபக்கர் சித்திக் அவர்களையும் ஊரை விட்டு போயிடுவாங்க. இந்த ஊரை விட்டு போறாங்க என்ற செய்தியை தெரிஞ்ச உடனே எதிரிகள் ஒரு திட்டமிடுகிறார்கள். அபூபக்கர் சித்திக் அவர்களையும் முகமது அவர்களையும் இருவரையும் உயிரோடும் அல்லது பிணமாகவோ பிடித்து தந்தால் 200 ஒட்டகம், ஒரு தலைக்கு 100 சிவப்பு ஒட்டகம் என்று அறிவிப்பு செய்கிறார்கள்.
அந்த 2 பேரையும் பிணமாகவோ உயிரோடோ பிடித்துக் கொண்டு சென்று விட்டால் 200 ஒட்டகம் எல்லாம். அந்த 200 ஒட்டகம் என்றால் இந்த காலகட்டத்தில் வெளிப்படைய கோடிக்கணக்கான சொத்து அன்னைக்கு இந்த காலகட்டத்தில். அந்த பொருளாதாரத்துக்கு ஆசைப்பட்டு கூடுதலான மக்கள் அபூபக்கர் சித்திக் அவர்களையும் அல்லாஹ்வின் தூதரையும் தேடுகிறார்கள். எப்படியாவது பிடிச்சு கொண்டு போயிடணும், அந்த இனாமை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று தேடி செல்கிறார்கள். ஒரு கட்டத்தில் அபூபக்கர் சித்திக் அவர்களும் அல்லாஹ்வின் தூதர் அவர்களும் சவுர் குகையில மறைந்திருக்கிறார்கள். சவுர் குகையில தங்கி இருக்கிறாங்க. தேடி ஒரு கூட்டமே அவர்களை நோக்கி வருகிறது. அந்த கட்டத்தில் இறுதியாக அபூபக்கர் சித்திக்கும் நபி அவர்களும் சவுர் குகையில் இருக்கும்போது இவர்களை தேடி வந்த அந்த மனிதனுடைய கால்கள் தெரிகிறது. யாருக்கு? அபூபக்கர் சித்திக் அவர்களுக்கு அந்த மனிதனுடைய கால் தெரிகிறது. அவங்க மேல நிக்கிறாங்க. சவுர் குகையில கீழே இருக்குது, உச்சியில இருக்கு, மலையின் உச்சியில. அது எல்லாரும் ஏறி தேடி சென்று விட்டார்கள், தேடி போயிருக்கிறாங்க. இவங்க இருக்கக்கூடிய இடம் தாழ்வான இடம், இவங்க நிக்கிறாங்க. அப்ப அபூபக்கர் சித்திக் அவங்க கேட்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே நம்ம மாட்டிக்கொண்டோமா? ஏன் இன்னும் குனிஞ்சு பார்த்துட்டாங்கன்னா கதை முடிஞ்சிடும். தலையை குனிந்து பார்த்து விட்டால் நாம் அவர்கள் கண்ணுக்கு பற்றுவோம், நம்முடைய கதை முடிஞ்சிடும் என்று சொல்லும் போது அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொன்னார்கள், அபூபக்கரே ஏன் நாம் 2 பேர் என்று சொல்லுகிறீர்கள்? நம்மோடு இன்னொருவர் இருக்கிறார், அல்லாஹ் எம்மோடு இருக்கிறார், 3 பேர் என்று சொல்லுங்கள் என்றார்கள். எப்படிப்பட்ட காலகட்டம்! அவர்களை உயிரோடவோ பிணமாகவோ பிடித்துக் கொண்டு சென்று விட்டால் 200 ஒட்டகம் பரிசாக அளிக்க வேண்டும் என்று அறிவிப்பு செய்திருக்கிறார்கள். பல மனிதர்கள் தேடி செல்லுகிறார்கள். முன்னாடி கண்ணுக்கு முன்னாடி மிகவும் அருகாமையில் இருக்கிறார்கள். குனிந்து பார்த்தால் அவருடைய கதை முடிந்துவிடும் என்ற நேரத்தில் அல்லாஹ் என்னோடு இருக்கிறார், அவன் காப்பாற்றுவாங்க. நம்பிக்கையில உறுதி எப்படி இருக்குன்னா இதுதான் நம்பிக்கை. நம்புவோம், நம்ம எல்லாருமே நம்புவோம், அதுல மாற்று கருத்து இல்ல. துன்பம் வரும்போது, சோதனைகள் வரும்போது அதே நம்பிக்கை இருக்கிறதா என்பதை நம்ம பார்க்கணும். துன்பங்கள், சோதனைகள் எல்லாருக்கும் ஒரு நமக்கு மட்டும் வரல, எல்லா மனிதர்களுக்கும் வரும். நபிமார்களுக்கும் வந்தது. நம்மை விட கூடுதலாக சோதனைகளை அவர்கள் சந்தித்தார்கள். அப்ப அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான் என்று இறுதி கட்ட பயம், அதாவது ஒரு மனிதனுக்கு பயம் ஏற்படக்கூடிய அந்த நேரம், உயிர் போய்விடுமோ என்ற அந்த பயம் இருக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான், கவலைப்படாதீர்கள், அவன் நம்மை காப்பாற்றுவான் என்று சொன்னார்களே, அந்த நேரம் வரைக்கும் அல்லாஹ் சோதித்தான், இவருடைய உள்ளத்தை சோதிக்கின்றான். அடுத்து என்ன சொல்றார்? திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் சொல்கிறார், அவர்களை நாம் காப்பாற்றுவோம். இறுதியாக அவர் நம்பிக்கையில் உறுதியாக இருந்ததினால் அவர்களுடைய முகங்களை அந்த திசையை பார்க்க விடாமல் திருப்பினோம் என்று சொல்கிறார். அல்லாஹ் என்ன சொல்றான்? அவர்களை குனிந்து பார்க்க வேண்டும் என்ற அந்த சிந்தனையை திசை திருப்பினோம், அல்லது அவர்களுடைய முகத்தை திசை திருப்பினோம். அப்ப எப்படிப்பட்ட நேரத்துல நாம நம்பிக்கை உறுதியா இருக்கணும்? துன்பங்கள் வரும்போதுதான் நம்பிக்கையில் உறுதி தேவை. சந்தோஷமா இருக்கும் போது, ஆரோக்கியமாக இருக்கும் போது, பிரச்சனையே இல்லாம இருக்கும் போது என்னதுக்கு நமக்கு நம்பிக்கை இருக்குமே? நம்ம அல்லாஹ் நம்பிக்கை இருந்தா இருப்போம், தொழுதுகிட்டு இருப்போம், நோன்பு வச்சுக்கிட்டு இருப்போம், தான தர்மங்கள் செஞ்சுக்கிட்டு இருப்போம், அதுல மாற்றுக்கிறது இருக்காது. எப்போ நம்ம பலகீனம் ஆயிடுவோம்? அந்த நல்ல முறையில் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது, தொழுகையை சரியாக கடைபிடித்துக் கொண்டிருக்கும் போது, தான தர்மங்களை சரியாக செய்து கொண்டிருக்கும் போது, நோன்பை சரியாக நோக்கிக் கொண்டிருக்கும் போது, நன்மையான காரியங்களை செய்து கொண்டிருக்கும் போது, நல்லதவே செய்து கொண்டிருக்கும் போது ஒரு துன்பம் ஏற்பட்டு விட்டால் அந்த நேரத்தில் தான் நம்பிக்கையை உறுதி தேவை. எல்லா மனிதனுடைய உள்ளத்துல என்ன தோணிடும்? நம்ம நல்லது தானே செஞ்சோம், அல்லாஹ்வை தவிர யாரையும் வணங்கலையே, இணையப்பான காரியம் எதுவுமே செய்யலையே, எனக்கு இறைவன் தந்த அருள் கொடையில பொருளாதாரத்துல என்னால் இயன்ற அளவுக்கு நான் தான தர்மங்கள் செய்தேன், கிடைக்கக்கூடிய நேரமெல்லாம் தொழுகையை நிறைவேற்றினேன், அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்தேன், ஆனால் எனக்கு இப்படி ஏற்பட்டு விட்டது, அவனுடைய பிரார்த்தனை பலிக்கவில்லையா, அல்லாஹ் என்னுடைய துஆவை ஏற்றுக்கொள்ளவில்லையா என்று கோபம், அல்லாஹ் மேல கோபம் வந்துருச்சு வச்சுங்க, நம்ம நம்பிக்கையில பலகீனமாயிட்டோம். எப்பொழுது அந்த மாதிரி துன்பங்கள் ஏற்படுகிறதோ அப்பொழுது நம்பிக்கை நாம உறுதியாக இருக்கின்றோமோ அதுதான் இறை சந்தேகமற்ற நம்பிக்கை, உறுதியான நம்பிக்கை. அல்லாஹ் ஒருவன் தான் என்று நம்புறவில்லை, அது அந்த நேரத்தில் வரணும். அது அல்லாஹ்வின் தூதர் அவர்களுக்கு வந்துருச்சு. இன்னைக்கு நம்முடைய குடும்பத்துல ஒரு இழப்பு ஏற்பட்டுருச்சு, ஒரு எங்க நடந்தாலும் சரி, நம்ம சாதாரணமா ஒரு துக்க அறிவிப்பு, ஒரு மனிதர் இறந்து விட்டார், நம்ம என்ன சொல்வோம்? இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். சாதாரணமா சொல்லி இன்னைக்கு குழந்தைகள் கூட 5-6 வயசு குழந்தைகள் கூட இந்த விரதத்தை தெரிஞ்சு வச்சிருக்காங்க. என்ன செஞ்சிருக்காங்க? என்ன அர்த்தம்? இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அவர் முந்தி போயிட்டா நாம நாளைக்கு அந்த இடத்தை தான் நம்ம சொல்றோம். அவர் இன்னைக்கு போயிட்டாரு, நாம நாளைக்கு நாம எல்லாருமே அல்லாஹ்வுக்குரியவர் தான், அங்கதான் போய் சேரணும். இதுல வருத்தப்பட்டிருக்கு என்ன இருக்கு? சாதாரணமா அந்த இழப்பை நாம கடந்து செல்றோம். ஆனா பொருளாதார இழப்பு ஏற்பட்டாலும் வேறு விதமான அல்லாஹ் சொல்கிறா பாருங்க திருமறை குர்ஆன்ல, உங்களை நாங்கள் சோதிப்போம். எப்படிப்பட்ட சோதனை என்றால் பசியை கொண்டு சோதிப்போம். உங்களுக்கு பசி இருக்கும், உணவு இருக்காது,
அதை கொண்டு சோதிப்போம். நீங்கள் விரும்பக்கூடிய வியாபாரத்தில் பொருளாதாரத்தை நஷ்டம் ஏற்படுத்தி சோதிப்போம். நீங்கள் விளைவிக்கக்கூடிய அந்த விவசாய நிலத்திலிருந்து நஷ்டத்தை ஏற்படுத்தி சோதிப்போம். நீங்க விரும்புகின்ற, நீங்கள் பாசம் வைத்திருக்கக்கூடிய அந்த உயிர்களில் இழப்பை ஏற்படுத்தி சோதிப்போம். யார் இப்படிப்பட்ட சோதனையில் அந்த இழப்பை சகித்துக் கொள்கிறார்களோ அவர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். அந்த சோதனையான காலகட்டத்தில், துன்பமான காலகட்டங்களில் யார் அதை சகித்துக் கொள்கிறார்களோ, எப்படி சகித்துக் கொள்வது? அல்லாஹ் கொடுத்தா எடுத்தான், அது அவனுடைய விருப்பம். நான் என்ன செய்ய முடியும்? துக்கம் என்பது இருக்கத்தான் செய்யும். அதற்காக நாம் விரும்பக்கூடிய ஒரு நபர் தாயோ தந்தையோ பிள்ளையோ மனைவியோ மரணித்து விட்டால் மகிழ்ச்சி அடைய முடியுமா? துன்பம் இருக்கத்தான் செய்யும். ஆனால் அந்த துன்பம் சில நிமிடங்கள் கடந்து நான் என்ன செய்ய முடியும்? இறைவன் கொடுத்தான், அவன் எடுத்துக்கொண்டான், அது அவனுக்குரியது, இதை நான் என்ன செய்ய முடியும் என்ற நிலைக்கு வந்து அல்லாவே பெரியவன், அல்லாவே எல்லாம், அல்லாதுமே போதுமானவன், அல்லாவே எல்லாத்துக்கும் போதுமானவன் என்ற நிலைக்கு வந்துட்டோம்னா நாம குழம்பல, இறைவனுடைய அந்த நம்பிக்கையில பலகீனமாகல, நாம நொந்துட்டோம்னு வச்சுங்க. உதாரணத்துக்கு ஒரு தந்தை இறந்து விட்டார், வயது வந்த பிள்ளைகள் இருக்கிறாங்க, 18 வயசு பிள்ளைகள் இருக்காங்க, இளைஞர்கள் இருப்பாங்க, கெட்டிக்க திருமணம் செய்து கொடுக்கக்கூடிய பெண்கள் இருக்கும். அந்த குடும்பத்தார் என்ன செஞ்சிருவாங்க? துக்கம் இருக்கத்தான் செய்யும். ஆனா துக்கம் எப்படி வந்துடணும்? அல்லாஹ் கொடுத்தா எடுத்தான், நம்மளை அல்லாஹ் காப்பாற்றுவான் என்ற நிலைக்கு வந்துட்டோம்னா இது நம்பிக்கையின் உறுதி. ஆனா சில குடும்பத்துல யாரோ ஒருவர் இறந்து விட்டா என்ன செஞ்சிருவோம்? அவர் தான் குடும்பத்துல முக்கியமான பொறுப்புல இருந்திருப்பார், ஒரு வருமானத்தை தேடி கொடுக்கக்கூடியவராக இருந்திருப்பாரு, குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனையை சரி செய்யக்கூடியவராக இருந்திருப்பாரு. அந்த நேரத்தில் என்னுடைய மனை இருந்திடக்கூடாது, ஐயோ இவர் போயிட்டாரு, என்னுடைய வாழ்க்கையை நான் எப்படி கடக்க போகிறேன், வாழ்க்கையை எப்படி கழிக்க போகிறேன், என்னுடைய பிள்ளைகளை எப்படி வளர்க்க போகிறேன் என்ற கவலை வந்துவிட்டால் இறை நம்பிக்கையில் பழகினோம், உறுதி இல்லை. காரணம், அவர் பொறுப்பாக பார்த்தார் என்றாலும், பொருளாதாரத்தை ஈட்டினார் என்றாலும், அவருக்கு அந்த வாய்ப்பையும் அந்த ஆற்றலையும் கொடுத்தது இறைவன். அவர் அல்லாஹ் எடுத்துட்டோம்னா அதற்கு அடுத்தபடி நம்ம குடும்பத்துக்கு அவன் ஒரு பொருளாதாரத்தை வழங்க மாட்டானா? உணவு அளிப்பதும், உண்ணும் உணவும், உறந்த இடமும், உடுத்தும் உடையும் இறைவன் வாக்களித்திருக்கிறான். அது எந்த நிலையில் வந்துடும்? குடும்பத்தை ஒரு பொறுப்பாளி அல்லாஹ் நியமிச்சிருக்கிறான், அவர் பொறுப்பாரு, அவர் மன்னிச்சுட்டா அன்னைக்கு அந்த குடும்பம் அப்படியே அழிஞ்சிருமாது. சிலருடைய மனசுல அப்படி வருதா இல்லையா? ஐயோ போயிட்டாரு, நான் எப்படி வாழ போறேன், இப்படி சொல்லி கூட சிலர் அழுவாங்க. அது இறை நம்பிக்கையில் பழகினோம். உணவளிப்பவன் அல்லாஹ் மட்டும்தான், வேற யாரும் கிடையாது. அது என் மூலமாக இருக்கலாம், எனது மனைவி மூலமாக இருக்கலாம், எனது தந்தையின் மூலமாக இருக்கலாம், அவன் கொடுக்கின்றான். இறுதியாக என்னுடைய பிள்ளை மூலமாக கூட இருக்கலாம். சில இடத்துல பாருங்க, பெற்றோர்கள் எதையுமே சம்பாத்தியம் பண்ண மாட்டாங்க, பிள்ளைகள் மூலியமா அல்லாஹ் பரக்கத்தை கொடுத்துருவான். அது யார் கொடுக்கிறது? அந்த பிள்ளைகளுடைய ஆற்றலா? கிடையாது, அல்லாஹ் தான் கொடுக்கின்றான். அந்த மாதிரி அப்படி துன்பம் ஏற்படும் போது யார் பலகீனம் அடையாமல் இறை நம்பிக்கையில் இருக்கிறார்களோ, உறுதியாக இருக்கிறார்களோ, அவர்கள் தான் இறைவன் எதிர்பார்க்கின்ற நம்பிக்கையில் உறுதியானவர்கள். அல்லாஹ்வின் தூதரவர்களுடைய வாழ்க்கையில அவங்க நபி தானே, அல்லாஹ்ட்ட பேசிக்கிட்டு இருந்தாங்க, அல்லாஹ்ட்ட கேட்ட எதுனாலும் கிடைக்கும், பிரார்த்தனை செய்தாங்க, தொழுதுகிட்டு இருந்தாங்க, நபியா இருந்தாங்க. அவருடைய மகன் இப்ராஹிம் இறக்கும் போது, இறக்கக்கூடிய அந்த தருவாயில் அவருடைய நிலை எப்படி இருந்தது? தன்னுடைய மகன் குழந்தையாக இருக்கும்போது இறந்துடுறாங்க. அந்த உயிர் போகக்கூடிய நேரத்தில் தன்னுடைய குழந்தையை கையில் தூக்கி வைத்துக் கொண்டு, இப்ராஹிமே உன்னுடைய பிரிவு எங்களுடைய உள்ளத்தில் வேதனை அளிக்கிறது சொல்லத்தான் செஞ்சாங்க. அவருடைய அந்த வேதனை அளிக்கிறது என்று சொல்லும் போது அவருடைய கண்களில் இருந்து கண்ணீர் வடிந்து கொண்டிருக்கிறது. அருகில் இருக்கக்கூடிய அபு தல்ஹா என்ற அந்த நபி தோழர், அல்லாஹ்வின் தூதரே நீங்களுமா அழுகிறீர்கள், ஏன் எவ்வளவு நம்பிக்கையானவங்க, எவ்வளவு உறுதியானவங்க, அந்த அடிப்படையில் சொல்றார். அல்லாஹ்வின் தூதர் சொல்றாங்க, இது இரக்கத்தில் உள்ளது, பாசத்தில் உள்ளது, அது யதார்த்தம் வரத்தான் செய்யும். ஆனா என்ன சொல்லல, என்ன இறைவா இது என்னுடைய இறக்கு, நீ நான் உன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன், உன்னுடைய தூதரா நான் இருக்கேன், என் குழந்தை இறக்க வச்சு கேட்கல, அல்லாஹ் கொடுத்தான். இப்ராஹிமே உன்னுடைய பிரிவு எங்களுடைய உள்ளத்தில் வேதனை அளிக்கிறது, இருந்தாலும் என்ன செய்வது, அது இறைவனுடைய நாட்டம், அவன் கொடுத்தான், அவன் இருக்கின்றான், ஒண்ணு செய்ய முடியாது. அதே மாதிரி அந்த துன்பமான நேரத்துல ஒரு சம்பவம் நடக்கிறது. பலகீனமாகல பாருங்க, அல்லாஹ்வின் தூதர் பலகீனமாகல. அல்லாஹ்வின் தூதரின் அந்த சம்பவத்துல மக்கள் வெளியில நின்று கொண்டிருக்கிறார்கள், இப்ராஹிம் அவர்கள் இறந்து விட்ட செய்தி அறிகிறார்கள். அந்த நேரத்துல சூரிய கிரகணம் ஏற்படுகிறது. சூரிய கிரகணம் ஏற்பட்ட உடனே அந்த மக்கள் சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதருடைய மகன் இறந்ததினால் சூரியன் துக்கத்தை வெளிப்படுத்துகிறது, அதனால்தான் சூரிய கிரகணம் ஏற்படுகிறது என்று அந்த தோழர்கள் சொன்னார்கள். அல்லாஹ்வின் தூதர் காதில் விழுகிறது, துக்கத்தோடு இருப்பதினால் அமைதியாக இருந்தார்களா? அது அவர்களுக்கு ஒரு பெருமை அளிக்கக்கூடிய சம்பவம் தான், ஒரு புகழை ஏற்படுத்தக்கூடிய சம்பவம்.
அந்த செய்தி. இருந்தாலும் அல்லாஹ்வின் தூதர் ஒரு நிமிடம் கூட தாமதிக்கவில்லை. குழந்தையை வைத்துவிட்டு வெளியில் வந்தார்கள். யாருடைய இறப்பிற்காகவும் எந்த கிரகணமும் ஏற்பட போவதில்லை, எந்த துக்கத்தை வெளிப்படுத்த போவதில்லை. இது யதார்த்தமாக நடக்கக்கூடிய ஒன்று. அதற்கும் இதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்பதை அந்த மக்களிடத்தில் அந்த நேரத்தில் வெளிப்படுத்தினார். அப்படிப்பட்ட ஒரு வெளிப்பாடு, அப்படிப்பட்ட ஒரு உறுதி நம்முடைய இருக்கிறதா? அவர்கள் தான் வெற்றியாளர்கள். அல்லாஹ் எதிர்பார்க்கக்கூடிய இறை ஒரு நம்பிக்கையில் உறுதியானவர்கள் அப்படிப்பட்டவர்கள் தான். அப்ப அது போன்ற நம்முடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய அந்த துன்பமான காலகட்டங்கள்ல நாம் என்ன செய்யணும்? இப்படி உறுதியாக இருக்க வேண்டும். சரி, அப்ப இந்த உணவு உடை இருக்கும் இடம் இறைவன் வாக்களித்திருக்கின்றான். யாருக்கெல்லாம் குடும்பம், சிலர் வாடகை வீடு, அதுலயும் தூங்கத்தான் போறோம். சொந்த வீட்டுல அதையும் தூங்கத்தான் போறோம். இருக்கும் உண்ண உணவு, உடுத்த உடை, இருக்குவதற்கு இடம், மூணையும் கொடுத்திருக்கான். இன்னைக்கு நம்முடைய நம்பிக்கையில இன்னும் சில பலகீனங்கள் இருக்கு. எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு திருமணத்தை வச்சுக்கிடுவோமே, பெண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்கணும். ஒரு பெண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்கணும். மாப்பிள்ளை பார்க்கும் போது பெண் வீட்டுக்காரங்க சொல்லுவாங்க, தௌஹீத் வாஜி தான் வேணும். ஏன் வரதத்தை கேட்க மாட்டாங்க. அந்த இடத்துலயும் சொல்லலாம், அல்லது கொள்கையில் உறுதியா இருப்பாங்க இடத்துலயும் சொல்லலாம், தௌஹீத் மாப்பிள்ளை தான் வேணும். சரி, அப்போ ஓரளவுக்கு நம்ம கம்மியா தான் இருப்பாங்க. தேடி பார்த்து ஒரு பையன் இருக்கிறாரு, தௌஹீத் வாஜி தான், வரதட்சணை எதுவுமே வாங்க மாட்டார், ஒண்ணு கொடுக்க வேண்டாம், நீங்க அவர் மகரை போட்டு திருமணம் பண்ணி கொடுத்துருவார். இது உங்களுடைய வாழ்க்கையை நீங்க கண்டிருப்பீங்க. அந்த அம்மா வீட்டுல என்ன சொல்லுவாங்க தெரியுமா? உடனே சொந்த வீடா இருக்கான்னு கேட்பாங்க. இருக்கா இல்லையா? சொந்த வீடு இருக்கா? என்ன வேலை பார்க்கிறாரு? வெளிநாட்டுல இருக்காரா? சம்பளம் எவ்வளவு? இதெல்லாம் கேட்டுட்டு தான் மற்றபடி தௌஹீத்வாதியா சரிமாங்க. இல்லத்தான் தௌஹீத்வாதி வரதட்சணை வாங்க மாட்டாரு, கொள்கையில உறுதியா இருப்பாரு, எந்த கெட்ட வழக்கமும் கிடையாது, நல்ல பையன், கொடுக்கலாம் என்றால் அவர்கிட்ட வீடு இல்லைன்னா கொடுக்க மாட்டாங்க, சொத்து இல்லைன்னா கொடுக்க மாட்டாங்க, சரியான ஒரு அதாவது சிறந்த ஒரு சம்பளம் இல்லைன்னா கொடுக்க மாட்டாங்க. அப்ப இந்த நம்பிக்கை எப்படி? இது பலகீனமானதா பலமானதா? நீங்க செஞ்சு பாருங்க. இந்த பையனுக்கும் அந்த பெண்ணுக்கும் உணவளிக்கக்கூடியவன் இறைவன். அப்படி இருக்கும்போது பையன் ஒழுக்கமான பல்லவன், இறைவனுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய பையன். உதாரணத்துக்கு அப்படி தெரிந்தும் அதுதான் நம்ம பார்க்கணும். ஒரு திருமண விஷயத்துல நம்ம பார்க்க வேண்டியது என்னது? கெட்ட பழக்கம் இல்லாம, ஒரு ஒழுக்கம் உள்ள, ஒரு அழகான குணமுடைய, தொழுகையை நிறைவேற்றக்கூடிய ஒரு பண்புள்ள பையனா இருக்கானா பார்த்தோம்னா அந்த பையனுக்கு மனம் முடிக்கக்கூடிய, முடிச்சு கொடுக்கக்கூடிய சம்மதம் அந்த வரணும்ல, வழிக்கு வரணும்ல. வந்துச்சா? வீடு இருக்கானா முதல்ல கேட்பாங்க. நம்ம எத்தனையோ பேரை சந்திச்சோம். சொந்த வீடு இருக்கா? சரி, உங்களுக்கு சொந்த வீடு இருக்கா? எங்களுக்கு சொந்த வீடு இல்ல, வாடகை வீட்டுல தான் இருக்கோம். ஆனா நான் பட்ட கஷ்டத்தை என் பிள்ளை படக்கூடாது. எப்படி ஒரு சிந்தனை பாருங்க. நான் வீடு இல்ல, சொந்த வீடு கிடையாது, வாடகை வீட்டுல தான் இருக்கோம். ஆனா நாங்க கஷ்டப்படுறோம், 2 வருஷத்துக்கு ஒருக்கா வீட்டை மாத்திக்கிட்டே இருக்கோம், சிரமமா இருக்கு. ஆகினால நான் பட்ட கஷ்டம் என் பிள்ளை பற்றக்கூடாது, அதனால சொந்த வீடு தான் கொடுப்பேன். அப்ப இந்த நம்பிக்கை எங்க இருக்கு? அல்லா மேல இருக்கா, வீட்டு மேல இருக்கா? அப்ப திருமணம் முடித்து கொடுத்து நம்முடைய வாழ்க்கையில எத்தனையோ பார்த்திருப்போம். பெரிய கோடீஸ்வரர் என்று ஒரு பெண்ணை திருமணம் முடித்து கொடுத்திருப்போம். 4 மாசத்துல அவர் கடங்காரனா இருப்பாரு. நம்முடைய வாழ்க்கையில நம்ம அனுபவப்பட்டிருக்கோம். பட் இருக்கா இல்லையா? பணக்காரனா இருப்பாரு, கோடீஸ்வரனா இருப்பாரு, நாக்கடை வச்சிருப்பாரு. அவருக்கு 1 கோடிக்கு நகை இருந்துச்சுன்னா 2 கோடி கடந்துச்சுன்னா யாருக்கு தெரியும்? அண்ணா நகை கடை வச்சிருக்காரு, வசதியா இருக்காருன்னு கொடுப்போம். 2 மாசம் கழிச்சு ஒரு 50 லட்சம் தாங்க, எனக்கு ஒரு நஷ்டமாயி போச்சு கேட்பாரு. நடந்திருக்கு உலகத்துல. காரணம் என்ன? நம்முடைய நம்பிக்கை இறைவன் மேல வைக்கல. அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய பையனா இருக்கான், அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய பெண்ணா இருக்கு, நம்ம திருமணம் முடிச்சிருவோம், பொருத்தமா இருக்கு, அதுதான் பொருத்தம் என்று பார்க்காமல் பொருளாதாரத்தை பார்த்ததின் விளைவு அப்படி வந்து சேர்ந்தோம். அப்ப நம்பிக்கை எங்க இருந்தது? பொருளாதாரத்தில் தான் இருந்தது. இறை மேல இல்லை, இறைவன் மேல இல்லை. உம்மு சுலைம் நம்ம எல்லாருமே நம்ம அதை கேள்விப்பட்டிருப்போம். இது பெண்களுக்கான செய்தி மட்டும் கிடையாது, ஆண்களுக்கான செய்தியும் கூட. உம்மு சுலைம் ரலி அவர்கள் உடைய ஈமானிய உறுதி, ஒரு அழகான உறுதி. திருமணத்துல அவங்க ஏற்கனவே திருமணமாகி அவங்களுக்கு ஒரு குழந்தை இருக்கும், அவங்க விதவையா இருப்பாங்க. அந்த நேரத்தில் அபூதல்ஹா ரலி அவர்கள் இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன்னாடி இந்த உம்மு சுலைம் ரலி அவர்களை திருமணம் செய்ய அனுமதி கேட்கிறாங்க. நான் உங்களை திருமணம் செய்து கொள்கிறேன். அவங்க ஏழ்மையில இருக்கிறாங்க. உம்மு சுலைம் ரலி ரொம்ப ஏழ்மையா இருக்கிறாங்க. அவங்களுக்கு பொருளாதாரம் தேவைப்படுது, ஆறுதல் தேவைப்படுது, கனவை இல்லை, குழந்தை இருக்கு. அப்படி இக்கட்டான நேரத்துல அபூதல்ஹா ரலி அவர்கள் ஒரு வசதி படைத்தவர், அழகான தோற்றமுடைய இளைஞர். அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதர் ஒரு திருமணம் முடிக்க கேட்கிறாங்க. திருமணம் முடிக்க கேட்கும் போது அந்த அம்மா சொல்றாங்க, முடியாது. ஏன் முடியாது? நான் இறை நம்பிக்கை கொண்ட ஒரு பெண்ணா இருக்கிறேன், நீங்க இறை நம்பிக்கை கொள்ளல, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளல. ஆகினால இறை நம்பிக்கை கொள்ளாத ஒரு இணை வைக்கக்கூடிய ஆண் எவ்வளவு அழகாக இருந்தாலும் அவர்களை நீங்கள் திருமணம் முடிக்க கூடாது என்று அல்லாஹ் தடுத்திருக்கிறார். ஆகவே திருமணம் முடிக்க மாட்டேன் என்று சொல்கிறார்.
சில நாட்கள் கழித்து அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அந்த பெண்ணை திருமணம் முடிக்கிறாங்க. அவங்க என்ன சொன்னாங்க, இன்னொன்னு சொன்னாங்க, நமக்கு புரிவதற்காக, விளங்குவதற்காக. அந்த அம்மா சொன்னாங்க, நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் அதையே மகராக பெற்றுக்கொண்டு நான் உங்களை திருமணம் முடித்துக் கொள்கிறேன். மகர் கேட்கல, அவர் வசதியை பார்க்கல. அதுக்கு மேல சொல்றாங்க, ஏன் திருமணம் முடிக்க மாட்டீங்க? அவர் கேட்பாரு, இன்னும் உங்களுக்கு பிடிக்கலையா? நீங்கள் அழகானவர். அவர் சொல்றாரு, நீங்க அழகான ஒரு இளைஞர், உங்களை பார்த்தா எந்த பெண்ணும் திருமணம் முடிக்க மாட்டோம்னு சொல்ல மாட்டாங்க. ஆனால் என்னுடைய கொள்கை உங்ககிட்ட இல்லை, அதனால முடிக்க முடியாதுனாங்க. அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாரு, திருமணம் முடிச்சுக்கிட்டார். அவன் இந்த உறுதி நம்ம இடத்துல இருக்குதா? அந்த மாதிரி திருமண விஷயத்துல, வியாபார விஷயத்துல இன்னைக்கு எத்தனை பேர் வியாபாரத்தை கிடைச்சது அல்லாஹ் தரக்கூடிய வியாபாரமே இருக்கட்டும், அந்த வியாபாரத்தில் பறக்கத்தையும் லாபத்தையும் பெறக்கூடியவன் அல்லாஹ் மட்டும்தான். அவன் நாடுனா கிடைக்குங்கிற உறுதியில நம்ம வியாபாரம் பார்க்கமா? சிலர் பாத்தீங்கன்னா வியாபாரம் பொய் சொல்லாம எல்லாம் வியாபாரம் பார்க்க முடியுமா என்று சொல்லக்கூடிய சில மக்கள் இருக்கிறாங்க. என்ன காரணம்? பொய் சொன்னால்தான் பொருளாதாரம் கிடைக்கும் என்ற நம்பிக்கையை தவிர பொருளாதாரத்தை வழங்கக்கூடியவன் இறைவன் என்ற நம்பிக்கை அந்த இடத்துல இல்லை. இல்லாம தானே போயிடுச்சு. அல்லாஹ் நாடுனால் ஒரு வியாபாரம் பேசிக்கிட்டு இருக்கோம், உண்மையா பேசுவோம், நேர்மையா பேசுவோம், அதுல கிடைச்சா கிடைக்காத போகுது, அல்ல இதை விட வேற தருவான். அதுதான் நம்பிக்கையான உறுதி. ஈமானிய உறுதி என்பது அப்படிப்பட்ட உறுதி. அவன் அது போன்ற உறுதியை நம்மிடத்தில் இறைவன் எதிர்பார்க்கிறான். அவர்கள் தான் வெற்றியாளர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அவன் இது போன்ற ஒரு சுகமான சுகமான காலகட்டங்கள்ல, சோதனையான காலகட்டங்கள்ல நம்முடைய நம்பிக்கையில் உறுதியாக இருக்க வேண்டும் என்பதை நாம புரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் ஒரே ஒரு செய்தியை நாம சொல்லிட்டு முடிச்சிடலாம். அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் ஒரு போரில் கலந்து விட்டு எப்படிப்பட்ட நேரத்திலும் கூட அல்லாஹ்வை நம்பிதான் கைவிட மாட்டாங்க. நம்மகிட்ட அல்லாஹ்வுடைய நம்பிக்கையில பலகீனம் இருப்பதினால் தான் கூடுதலான மக்கள் கஷ்டப்படுறாங்க, வேதனை அடைவார்கள். ஆனால் உறுதியான நம்பிக்கை, அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான் என்ற அந்த நம்பிக்கையில் உறுதியாக இருந்தால் எந்த துன்பம் இல்லை, துக்கமும் இல்லை. அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொன்னதை போன்று 3வது அத்தியாயம் 139, நீங்கள் கவலைப்படாதீர்கள், துக்கம் கொள்ளாதீர்கள், நீங்கள் நம்பிக்கை கொண்டிருந்தால் நீங்கள் தான் உயர்ந்தவர்கள். நம்பிக்கையில உறுதியாக இருந்தீர்கள் என்றால் நீங்கள் தான் உயர்ந்தீர்கள். ஆமா, அல்லாஹ்வின் தூதர்கள் ஒரு போர்ல கலந்துட்டு திரும்பி கொண்டு இருக்கிறாங்க. மதீனா செல்வதற்கு இன்னும் கொஞ்சம் நேரம், கூடுதலான நேரம் என்ற ஆகும் என்ற அடிப்படையில ஒரு ஓய்வு எடுப்பதற்காக ஒரு மரத்தடியில தங்குவாங்க. அவ கூட வந்த தோழர்களும் என்ன செஞ்சிருவாங்க, அவங்க ஒரு நிழலை தேடி போயிடுவாங்க. அல்லாஹ்வின் தூதர் ஒரு கருவேலை மரத்தடியில் அவர் வாழை தொங்க விட்டு போட்டுட்டு கீழே படுத்து தூங்கிடுவாங்க. தூங்கி மிழித்து பார்த்தால் ஒரு மனிதர் தன்னுடைய வாளோடு அந்த வாளை எடுத்து ரசூலுல்லாஹ்வுடைய கழுத்துல வைத்துக் கொண்டு, இப்பொழுது உண்மை யார் காப்பாற்றுவான்? படைபலம் எல்லாம் இருந்தது, வெற்றி போர்ல கலந்துட்டு வெற்றியோட வந்துட்டு இருக்கிறாங்க, படைபலம் இருந்தது, இப்ப யார் தனிமையில இருக்கிறாங்க, யார் காப்பாற்றுவான் என்று சொல்லும் போது அல்லாஹ்வின் தூதர் சொன்னாங்க, அல்லாஹ் காப்பாற்றுவான். எப்படிப்பட்ட நேரம்? படைபலம் யாருமே இல்லை, அம்மாவா அங்க போய் தூங்கிட்டு இருக்கிறாங்க, ரசூலா தனியா இருக்கிறாங்க, வாள் இவர் கையில இருக்கு, இவருடைய வாள் ரசூலுடைய கழுத்துல இருக்கு, கழுத்து பக்கத்துல இருக்கு. இப்பொழுது உண்மை யார் காப்பாற்றுவா என்று கேட்டார். அல்லாஹ்வின் தூதர் சொன்னாங்க, அல்லாஹ் காப்பாற்றுவான். இந்த வார்த்தையில் அவருடைய கை நடுங்கி அவருடைய வாள் கீழே விழுந்து விடுகிறது. நடுக்கத்தை இப்படிப்பட்ட தைரியம், இப்படிப்பட்ட நம்பிக்கையா பதவி விழுந்துருது. அதை எடுத்து கையில் வைத்துக் கொண்டு, இப்பொழுது யார் காப்பாற்றுவா? அவருக்கு அல்லாஹ் காப்பாற்றுவான்னு சொல்ல தெரியல, ரசூலுல்லாஹ் தான் விட்டாங்க, மன்னிச்சு விட்டாங்க, தண்டிக்கல அவரை. அப்படிப்பட்ட நேரத்தில் கூட அந்த நம்பிக்கையில அல்லாஹ் காப்பாற்றுவான் என்று சொன்னார்கள், அவரையும் விட்டு விட்டார்கள். அந்த மனிதர் ஊருக்குள் சென்று சொன்னார், எனக்கு இந்த உலகத்தில் பிடிக்காத ஒரு மனிதராக இருந்திருந்தால், முன்னாடி இருந்திருந்தா அது முகமது ரசூலுல்லாஹ் தான். அந்த முகமது நபி தான் எனக்கு மனித சமுதாயத்தில் பிடிக்காத மனிதராக இருந்தார். ஆனால் இப்பொழுது மனித சமுதாயத்திலே எனக்கு அதிகமான பிடித்தவர் யார் என்றார், முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்று அந்த மனிதர் அந்த மக்களிடம் சொன்னார். இதற்கான காரணம் என்ன? அல்லாஹ்வின் தூதர் உண்மை செய்யல, அந்த உள்ளத்தில் அல்லாஹ்வின் மீது இருந்த நம்பிக்கை உறுதியாக இருந்தது, சந்தேகமற்ற நம்பிக்கையாக இருந்தது. அந்த நம்பிக்கைக்கு அல்லாஹ் உதவி சென்றார். அதன் மூலமாக இந்த இஸ்லாம் வளர்ந்தது. இஸ்லாம் அப்படித்தானே வளர்ந்து தனி மனிதராக இருந்து ஒரு இஸ்லாத்தை பரப்பிட முடியுமா? அப்ப இந்த நம்பிக்கை, இறை நம்பிக்கை, அல்லாஹ் கைவிட மாட்டான் என்ற நம்பிக்கையில் நாமும் இருந்தால் இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் சிறந்த மனிதராக, இறைவனுக்கு பிடித்த மனிதராக, வெற்றியாளராக ஆக முடியும் என்ற நம்பிக்கையோடு அந்த வாழக்கூடிய பாக்கியத்தை இறைவன் உங்களுக்கும் எனக்கும் தந்திரவானாக என்று கூறி எனது இந்த சிறிய உரையினை நிறைவு செய்கிறேன். வாகிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இஸ்லாம்.